மேனிஃபெஸ்டோல குடுக்குறேன்னு சொன்னதை இந்த வாட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க போன வாட்டி பார்த்தா அம்மா உணவகத்தை நாங்க நீட்டிப்போம்னு சொன்னாங்க. மேனிஃபெஸ்டோல அது இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா ஸ்டாலினே சொன்னாரு அம்மா உணவகத்தை நீட்டிப்போன்னு. ஒரு அம்மா உணவகமும் இல்ல. அதுக்கு என்ன சொல்ற? ஒரு அம்மா உணவகமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. மேயர் வந்து அனௌன்ஸ் பண்ணது அதுதான். லாஸ்ட்ல போகுதுன்னு இது பண்ணாங்க. சர்வீஸ் எப்படி லாஸ்ட் நீங்க எப்படி பாப்பீங்க? அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதும் லாஸ்ட் தானே, கரண்ட் பில் 130 யூனிட் கொடுக்கறதும் லாஸ்ட் தானே, எல்லாமே லாஸ்ட் தானே வரும். எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறதுல இதெல்லாம் சர்வீஸ் தானே. மக்கள் எண்ணெய் பருப்பு அரிசி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே லாஸ்ட் கணக்குல தான் வரும். லாஸ்ட் கணக்குல வரல. அங்க யூஸ் நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. நான் லாஸ்ட் இப்போ இங்க வந்து ஒரு இட்லி 1 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் கோடி டெட்ல இது வந்து சர்வீஸ். எது ஃப்ரீயா கொடுத்தாலும் அது லாஸ்ட்ல தான் கொடுக்குது. சரிடா, ஓகேயா? எது ஃப்ரீயா இருந்தா ஏன்னா டெட்ல நீ டெட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கேஷ் பேலன்ஸ் இருக்கு உனக்கு அப்படின்றத நானும் செக் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. பாரு நான் சொல்றேன் கேஷ் பேலன்ஸ் இருக்கு. இப்ப என்கிட்ட 5 லட்சம் கோடி எக்ஸஸ் இருக்கு. இந்த காசுல இருந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னா அது ப்ராஃபிட். 5 லட்சம் கோடி டெட் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எது ஃப்ரீயா குண்டூசி ஃப்ரீயா கொடுத்தாலும் அது லாஸ்ட்ல தான் கொடுக்குது. அதுதானே நீங்க அம்மா மெஸ்ஸ மட்டும் லாஸ்ன்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப இந்த மீதி 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறது 1500 ரூபாய் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுலாம் லாஸ்ட் தான். அது சர்வீஸ் தான். அது நல்ல விஷயம் வேற. அது ஜெயலலிதா பண்ணது. இப்ப கரண்ட்லி சென்னையில வந்து 388 அம்மா உணவகம் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. டேட்டா விட்டுருங்க. டேட்டா ஆமா டேட்டா அதுதானே. ஓகே டேட்டா ஓகே ஓகே. என் கண்ணு முன்னாடி என் ஏரியால இப்போ அதுதான் இப்போ கேளுங்க சொல்லு. என் ஏரியால 2-3 அம்மா உணவு இருந்துச்சு. இப்ப அது இதுவே இல்ல. இரு ஒரே நிமிஷம். முன்னாடி தான் டேட்டா இருக்கு. நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். நான் கண்ணு முன்னாடி பார்த்தது நான் வந்து ஒரே நிமிஷம். நீ கேட்ட டேட்டா தான் இருக்கு. 407 இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல இருந்துச்சாம். 388 இருக்கு. ஓகே. சோ இது வந்து நீ 50% வந்து க்ளோஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இருடா இது வந்து அம்மா உணவகம் போர்டு வச்சிருந்தா கூட அம்மா உணவகம் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இதெல்லாம் இது பண்ண முடியாது. ஆமா நான் அப்படி எடுத்துக்கணும். நீ வந்து ஃபங்க்ஷனிங்கா இருக்கணும்ல. அதான பர்பஸ். அது ஃபங்க்ஷனிங்கா இருக்கணும்ன்றது நீ அப்படி நான் என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷனிங்கா இல்லனா நீ ஒவ்வொரு உணவகமா போய் எதெல்லாம் ஃபங்க்ஷனிங் இல்லன்றது நீ அதை ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட்லி ரன்னிங் ரிப்போர்ட் சொல்றேன். சரி இரு நான் இன்னொரு சொல்றேன். ரிப்போர்ட்டுக்கு எதுக்கும் ஆக்ஷன் எடுக்கல. எங்க தெருல 9 தெருநாய் இருக்குது. ஓகே, ஃபோன் பண்ணி எங்க தெருவுல தெருநாய் இருக்குதுன்னா எந்த தெருன்னு கேட்டாங்க. பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட். பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட்டா? ஒரு நிமிஷம்னு கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கிறது எனக்கு கேக்குது. நம்ம ஃபாஸ்டா அடிச்சா கேட்கும்ல, கேக்குது. பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட் டி நகர்ல ஒரு ஸ்ட்ரீட்டே இல்லையா அப்படின்றாங்க. இதையா சொல்றேன்? பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட்ல நான் 94 நீங்க இங்கதான் இருக்கேன் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, சார் ஸ்ட்ரீட் பேரை திரும்ப சொல்லுங்க சார். PINJALA ஒன்று அதுங்க, இல்லை PINCHALA இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பாரு. சார் அப்படி ஒரு ஸ்ட்ரீட் இல்லைங்க சார். அப்புறம் சரி எந்த ஸ்ட்ரீட்டுங்க இருக்கு? உங்கள் பக்கத்தில் ஏதாவது சொல்லுங்கள். உஸ்மான் ரோட். சரி நான் உஸ்மான் ரோடு நோட் டவுன் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு வந்து ஃபோன் வரும், அப்போ நீங்கள் பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி உஸ்மான் ரோட் நோட் டவுன் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் ஒரு 3-4 நாள் பொறுத்து திருப்பி இதுங்கெல்லாம் அச்சுன்னு இருந்துச்சுங்க நாய்ங்கெல்லாம். திருப்பி ஃபோன் பண்ணி சார் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த ஸ்ட்ரீட் சார்? பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஓகே பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட் இருக்கு. நீங்க ஏன் சார் உஸ்மான் ரோடு குத்தீங்கன்னு என்னையே திருப்பி கேட்டான். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி சார் பிஞ்சால சுப்ரமணியன் ஸ்ட்ரீட்னு எழுதிக்கோங்க. அப்புறம் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, யுவர் கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் ஆல் தட். ஓகேயா? எவ்ரி வீக்கெண்ட் எனக்கு மெசேஜ் வருது, உங்க இதை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நான் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி சார் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் தான் மெசேஜ் வருது, என்ன சார் பண்றீங்க அப்படின்னா, சார் உங்க நாய்ங்க எல்லாத்தையுமே நாங்கள் புச்சின்னு போய் ஸ்பே பண்ணி திருப்பி எத்தனை வந்து விட்டோம் சார் அப்படின்னா. அன்னைக்கு அவன் சொல்லிட்டு வாய முடியல, தேவர் ஹேவிங் இன்டர்கோர்ஸ். அன்னைக்கு நைட் வந்து பாக்குறேன். சோ நீ சொல்றல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. கடைசியா சொன்ன பாயிண்ட் எனக்கு புரியல. அது இன்டர்கோர்ஸ் நடக்கதான் செய்யும், அதை கட் பண்ணி எடுத்துட மாட்டாங்க. இன்டர்கோர்ஸ் நடந்தா உனக்கு அது ரெப்ரொடக்டிவ் ஆகாம தான் இருக்குமே தவிர, பட் இன்டர்கோர்ஸ் இல்ல. நாயை புடிச்சிட்டு போல, அப்புறம் ஏதோ புடிச்சிட்டு போ, நாயை புடிச்சிட்டு போய் திருப்பி விட்டேன்னு சொல்றாங்களே. இல்லையே, நான் தான் டெய்லி பாக்குறேனே. உனக்கு நாயை புடிச்சிட்டு போய் 8 நாயை புடிச்சிட்டு 8 நாயை புடிச்சிட்டு போய்
அந்த ப்ரொசீஜர் செஞ்சு திருப்பி விடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு நாள் 2 நாளாவது ஆகுமா? 3 days 4 days எவ்ரிடே ஐ கேன் see the dogs here. தென் ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்சர்வ் பண்ணுறேன், யாரோ வந்து எடுத்துன்னு போகிறாங்களா, நாய் இல்லாமல் இருக்கா, தெருவில் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. எவ்ரிடே அதே 8 நாய்ங்க இருக்கு. ப்ரோ நான் என்ன சொல்றேன், இரு இந்த நீ administrative நீ problem நீ என்ன இரு நீ என்ன சொன்னா, இப்போ அது அம்மா உணவு இல்லைன்னா நீ வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்ற. நான் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயமும் எனக்கு நடக்கல. சரி நான் ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க 50 to 50% வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா என் கண்ணுக்கே பல்லன்றீங்க. பட் ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் போட்டிருக்கு 407ல 388 இப்ப ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. 291 ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பழைய பில்டிங்ல இருந்ததுனால அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது 298 வந்து ஃபங்க்ஷனிங்கா இல்ல. 298 நீ போய் பாத்தியானா இவனுமே நீங்க மட்டும் பாத்தீங்களா பேசுறீங்க, நீங்க டேட்டா பத்தி பேசுறீங்க, நீங்க நேர்ல பார்த்து பேச சொல்றீங்க. நீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 அம்மா உணவுண்டா. இங்க 1, கோடம்பாக்கத்துல 2, அமிர்தா வீட்டுக்கிட்ட 1. நான் சாப்பிட்டது இங்க சாப்பிட்டுருக்கேன். இது 3மே மூடி இருக்கு. ஓகே சரி, என் ஏரியால மூடி இருக்குன்னா அங்கேயும் மூடி இருக்கு, இன்னொரு ஏரியாலயும் மூடி இருக்கு. இவனும் சொல்றான் எல்லாம் மூடி இருக்கு அப்படின்னு. இவனும் அப்ராக்சிமேட்லி தான் போட்டிருக்கானே தவிர இது வந்து கன்சிஸ்டன்ட் டேட்டா கிடையாது. நீ என்ன கேட்டா போய் ரெனோவேஷன் எத்தனை இருக்கு, நீ என்ன கேட்டா போய் பாத்தியான்னு கேட்ட, ரெனோவேஷன் நீ பாத்தியான்னு கேட்டதுக்கு நான் பதில் நானும் 3 யூஸ்வலா பார்த்த இது மூடி இருக்குன்னு பதில் சொல்றேன். அவனும் அவன் யூஸ்வலா பார்த்த 3 மூடி இருக்குன்னு பதில் சொல்றான். நீ பாத்தியான்னு கேட்டது நாங்க பதில் சொல்லிட்டோம், மூடி இருக்கு. சரி ஓகே. நான் என்ன சொல்றேன்னு தெரியல உங்களுக்கு வந்து. அப்ப நீ கேட்ட கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியுதுல்ல? கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. நான் இப்ப சாப்பிட்டு தெரியல. அப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லு, ஒத்துக்கோங்கன்ற. நான் இப்ப உங்களுக்கு தெரியலன்றீங்க. நீ சாப்பிட்டது இல்லன்றியா? இல்ல நீ சாப்பிட்டது இல்ல. இப்ப சாப்பிட நான் ஒரு காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கு போனா அந்த இடம் மூடி இருக்கு. நான் இன்னும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட் வீட்டு பக்கத்துல இருந்த இடமும் மூடி இருக்கு. இப்ப இது பிரச்சனை என்னன்னா, அவங்க லாஸ்ன்னு சொன்னது மேயர் வந்து அவங்க என்ன சொன்னா லாஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக தான் அது பண்ணுது. சரி ஓகே. நானும் அதுல வந்து இப்ப நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுன்றது எனக்குமே உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு அந்த சாப்பாடுன்றது, அந்த 5 ரூபா 10 ரூபா சாப்பாடுன்றது நிறைய பேருக்கு உதவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம அன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போனோமா அங்க கண்ணதாசன் மெஸ்ல, அங்க ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து சாப்பாடு கேட்டா நீங்க வாங்கி அங்க 40 ரூபாவோ 50 ரூபாவோ. இப்ப இதே இடம் இருந்தா அவர்கிட்ட ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ இருந்தா ஒரு நல்ல வயது. என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து 50% க்ளோஸ் ஆயிருக்குன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். 50%ல யாருமே சொல்லல, நிறைய முடியுதுன்னு தான் சொன்னோம். கண்ணில் படலன்னு தான் நாங்க சொன்னோம். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நல்லா போயிட்டு இருந்த விஷயத்த ஏன் கண்டினியூ பண்ணல ப்ராப்பரா? இப்ப லாஸ் ஆகுது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி நீங்க வந்து you're a political party, you're a very strong political party, you have greatest minds in the party. நீங்க வந்து அனலைஸ் பண்ணி, இப்போ டிஆர்பி ராஜா இருக்காரு, அவர் என்னென்னமோ அனலைஸ் பண்ணி பேசுறாரு, பிடிஆர் இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு ஒரு ஆள் போடலாமே, தாராளமா போடலாமே, அனலைஸ் பண்ணி இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு பண்ணலாம்ல, சால்வ் பண்ணலாம்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப அதான் சொல்றேன், 388 ரன்னிங்ல தான் இருக்கு. நீ என்ன ரெனோவேஷன் எத்தனை இருக்கு? எய்மிங் டு ரெனோவேஷன் தான், ரெனோவேஷன்ல இல்ல. அதுலயே அவன் அப்ராக்ஸிமேட்லி 388 தான்டா கொடுத்திருக்கான். சரி, அவனும் அது ஃபீல்ட் வர்க் பண்ண மாதிரி தெரியல. என்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே ஃபீல்ட் வர்க் பண்ண மாதிரி தெரியலனா அப்ப வேற என்ன ரிப்போர்ட் நீ வந்து இது பண்ண? நாங்க எங்க கண்ணால பார்த்து நாங்க சொல்றோம். நாங்க எங்க ஏரியால 5 இருந்துச்சு, இப்ப 5மே இல்ல. என்ன விஷயம்னா, நீங்க சொல்றது வந்து ஒரு பெரிய கிளைம். ஆக்சுவலா இந்த பெரிய கிளைம் வந்து நீ ஆப்போசிட் பார்ட்டியே வந்து பயங்கரமா இப்போ சொல்ல வேண்டிய இருக்கும். ஏன்னா அதுவே அவங்களே பெருசா இது சொல்லலன்னா இப்ப ரன்னிங்ல இருக்குன்னு தான. ஆமா, ஆப்போசிட் பார்ட்டி சொன்னாங்க 50% க்ளோஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமா இப்போ உனக்கு வந்து கேம்பெயினிங்ல சொல்லாமே. நான் என்ன சொல்றேன், க்ளோஸ் பண்ணதே தப்புன்னு சொல்றேன். பர்சன்டேஜ் கணக்கே வேண்டாம், க்ளோஸ் பண்ணதே தப்புன்னு தான் சொல்றேன். தப்பு தான் அது. நீங்க அதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லும் போது நீங்க கம்மி பண்ணிட்டு நீங்க 50% பண்ணலன்னு சொல்றது எப்படி அது கிரெடிபிலிட்டி? இப்போ வந்து நீ 50% க்ளோஸ் பண்ணிருக்க நான் சொல்லவே இல்ல, நீங்க தான் 50% பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது ஏன் அதை வந்து அதிகப்படுத்தல, ஏன் அதை லாஸ்ன்னு சொல்லி அதை மூடினீங்க, அது தப்பு தானே. அது சர்வீஸ். ₹1 இட்லி கிடைக்குதுன்னா ஒண்ணும் இல்ல, இந்த இடம் இருக்கா, நான் போய் இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல பக்கத்துல எல்லாமே இந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களோட ஆபீஸ், அவங்களோட இது இருக்கு. அங்க ஃபுல்லா அந்த பேட்டரி வண்டி தான் நிக்கும், அந்த பாட்டு பாடினே வரும்ல, அவங்களுக்கு எல்லாம் அது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. மொத்த கும்பலும் அங்கதான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த விடிய பெருகுறாங்கல்ல, பெருகிட்டு அந்த கையோட அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போறவங்க. அது மூடினதுனால இப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அது ஃபுல்லா அவங்கதான் இருப்பாங்க. அந்த கார்பரேஷன் ஆபீஸ் அங்க இருக்கும், பக்கத்துல அம்மா இருக்கும். இப்ப அந்த விஷயம் எல்லாம் போயிடுச்சு. ஆமா. அடுத்து என்னது, கலைஞர் உணவகம். அதையாவது பண்ணி அந்த பேராவது வச்சு நடத்திருக்கலாம்டா.